சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருதரப்பு சண்டையில் ஒரு தரப்பு அரிவாளால் வெட்டத் தொடங்கியதும் சுற்றியிருந்த மக்கள் தெறித்து ஓடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், என்ன நடந்தது? இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யானைக்கவுனி காவல் நிலையில் இயக்கப்பட்ட ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பழைய சிறைச்சாலை பகுதியில் குடிசை மாட்டு வாரிய குடியிருப்பு இருக்கிறது. 750 வீடுகள் இருக்கக்கூடிய நிலையில இரவு நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அங்கு அமர்ந்திருக்கக்கூடியது வழக்கமான ஒன்று. அப்போது இளைஞர் ஒருவர் இருசக்கரத்தில் வேகமாக சென்றது தொடர்பாக ஏற்பட்ட மோதல்ல 2 தரப்புகளும் மாறி மாறி வெட்டி கொண்ட நிலையில பொதுமக்கள் அலறடித்து ஓடக்கூடிய காட்சிகளும் வெட்டி கொள்ளக்கூடிய காட்சிகளும் அதுல பதிவாயிருக்கு. அதனுடைய தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போண்டா விஜய் என்கிற நபர் மீது கார்த்திக் உள்ளிட்ட பலர் கத்தியால் தாக்குதல் நடத்திய தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போண்டா கார்த்தி படுகாயங்களோடு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போண்டா விஜய் என்பவர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிய இளைஞர்களை தாக்கியவர்களை வெட்டுவதற்காக மது போதையில் கத்தி எடுத்துக்கொண்டு அங்கு அராஜக செயலில் ஈடுபட்டதாகவும் அந்த இளைஞரை தாக்கிய கார்த்திக் உள்ளிட்டோர் அந்த கத்தியை பிடுங்கி போண்டா விஜயை வெட்டி விரட்டி இருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சியின் அடிப்படையில் தற்போது யானைக்கவுனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கை, கால்கள், தலை உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்து போண்டா விஜய் ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அந்த மோதல் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மோதல் நடைபெற்றதாகவும் போண்டா விஜய் வெளிப்பகுதியில் அமைந்திருந்த போது இளைஞர் ஒருவர் வந்து தன்னை கார்த்திக் உள்ளிட்டோர் தாக்கியதாகவும் இருசக்கர வாகனத்துல வேகமாக வருவதை தடுத்து நிறுத்தி தாக்கியதாகவும் தெரிவித்து உடனடியாக போண்டா விஜய் கத்தியை மது போதையில் எடுத்து சென்று அந்த கார்த்திக் என்ற நபரை வெட்ட முயன்ற போது இரு தரப்புக்கிடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது கார்த்திக் தரப்பினர் போண்டா விஜய் கையில் இருந்த கத்தியை பறித்து போண்டா விஜயை தரமுறையாக வெட்டிவிட்டு அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். கத்தியோடு அந்த கும்பலை விரட்டி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது யானைக்கவுனி போலீசார் போண்டா விஜயை வெட்டிய கார்த்திக் உள்ளிட்டரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில மற்றவர்களை தேடும் பணியில ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது போண்டா விஜய் ஆபத்தான நிலையில ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.